This episode is brought to you by Netflix. Jay Kelly, the new film from Academy Award nominee Noah Baumbach. George Clooney stars as an actor confronting his past and present on a journey of self-discovery, alongside Adam Sandler as his devoted manager. Critics are calling it a declaration of love to the chaotic art of filmmaking, with the Wall Street Journal praising it as a transcendent comedy drama. Watch Jay Kelly December 5th, only on Netflix. உச்சக்கட்ட அமானுஷ்ய திகில் சம்பவம். திருமதி தர்ஷனா, சொல்லுங்க. தேர்ட் டே உங்களுடைய அத்தை வீட்டுல என்ன நடந்துச்சு? அப்போ தேர்ட்டி நான் இந்த மங்கு கடையில் இருக்கும்போது பின்னால அந்த நம்ம நார்மலா அந்த மைக்ரோவேவ் அப்பெல்லாம் இருக்கும்போது சத்தம் லைக் அந்த டைம் சத்தம் யாராச்சும் திருப்பி விட்டா அந்த டிங் டிங்னு இறங்கும்ல, அந்த மாதிரி கேட்டுச்சு. ஸோ எனக்கு அது ஒரு பக்கம் என்னடா, நாளைக்கு என் கசின் வீட்லயும் கசின் பிரதர்ஸ் இருக்காங்க. ஆனா என் கசின் பிரதர்ஸ் அவளுக்கு அட்டாச் இல்லை என் கூட, அவள் பேச மாட்டாங்க என்கிட்ட திடீர்னு. என்னன்னா என்ன அவ்வளவு நிமில தான் இருப்பாங்க. ஸோ நினைச்சு மேபி அவங்க தான் என்னை டீஸ் பண்றதுக்காக நூண்டுறாங்க. ஐஸ் பெட்டிக்கு வேகமா அடிச்சுட்டு போற மாதிரி அந்த சத்தம். அந்த வீட்ல நாங்க 3 பேர் தான் இருப்போம், நானு, எங்க அத்தை, நீஸ், அவங்க தானே. அப்ப அந்த குட்டி குட்டி சவுண்ட் கேட்கும். ஸோ நான் அதை இக்னோர் பண்ணிடுவேன். அப்ப என் நீஸ் ஒரு நாள் நாங்க என்ன அந்த வீடு ட்ரிபிள் ஹவுஸ், செகண்ட் ஃப்ளோர்ல நானும் என் நீஸும் விளையாண்டு இருக்கும்போது என் நீஸ் கூப்பிட்டு சொல்றாங்க, அக்கா அங்க பாருங்க அவங்க கூப்பிடுறாங்க, அவங்க கூப்பிடுறாங்க. நான் யாரு சொல்ற என்ன பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் அவங்ககிட்ட கேக்குறேன், யானே அது கூப்பிட்டு சொல்லுது, அங்க பாருங்க, யூ லுக் தேர் someone's there, you don't want to play ஆனே. எனக்கு அங்கே தெரிஞ்சுட்டேன். அவனை கீழே ஓடி கீழே இறங்கிட்டு நான் சொன்னேன், அது என்ன எப்படி பேசிக்கிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. அது அப்படின்னா வீடு நீ இக்னோர் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் பொறுத்துக்கிட்டு அதோட அந்த டே தூங்கிடுவோம். எல்லாரும் ஒன்னாதான் போய் படுத்து தூங்குவோம், எல்லாரும் ஒன்னாதான் எழுந்துச்சு வெளியாகும், தனியா போக மாட்டோம். அப்போ அந்த டைம் கீழே நாங்க படுக்க எங்க மாமா வீட்டுக்கு இன்னும் வரல. அப்போ கீழே அந்த ப்ளூடூத் கால் யாருமே அடிக்க மாட்டாங்க எக்ஸப்ட் ஃபார் எங்க அப்பா. ஏன்னா அந்த போன் யாரும் பாய்க்க மாட்டாங்க. இப்ப நான் வந்திருக்கிறதுனால அந்த போன்ல இருந்து நான் எங்க அப்பா கால் பண்ணி பேசுவேன். பிகாஸ் அந்த டைம் போன் இல்ல. இப்ப ஒரு நாள் அப்போ ஒரு 11 o'clock ராத்திரி கால் வருது கீழே. எனக்கு யோசிக்கிறேன், எங்க அப்பா 3 மணிக்கு கால் பண்ண மாட்டாரு அப்படின்னு. எனக்கு கீழே பயம், நம்மளுக்கு தான் இனிமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சா. அப்ப நான் சொன்னேன், அத்தை நான் கீழே வாங்க, கீழே என் கூட இல்ல நீ போய் எடுன்னு சொன்னாங்க. நான் சொன்ன படம் நான் நாளைக்கே பேசிக்கிறேன் போன்ல. சரி நீ தங்கச்சி கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு தங்கச்சி கூட்டிட்டு போறேன். அது ஒரு 5 வயசு தான், அதை நம்பி நான் எப்படி கீழே போறது. சரி அப்பதான் கால் பண்றாங்க சொல்லிட்டு நானும் கீழே போய் எடுக்கிறேன். கால் நின்றுச்சு. சரி திருப்பி படியில ஏற பாதியோட திருப்பி கால் வருது. நான் எடுக்கிறேன், அந்த எறையிற சத்தம் அப்படியே எறையுது கால். எனக்கு ஒண்ணும் ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி கீழே வழக்கெல்லாம் அடிச்சிட்டாங்க. நான் வச்சுட்டு மேல ஏறி வந்துட்டேன். பயம் வந்துருச்சு எனக்கு, அப்படியே செலுத்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு எங்க அத்தை சொன்னேன், லைக் அத்தை இது இல்ல அப்பா நீங்க கால் ப்ளூடூத் வைஃபை இஷ்யூ போல, கால் சரியா வழங்கல, பரவாயில்ல நான் நாளைக்கு பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டோம். இப்படிதான் நடக்கும். எங்க மாமா எப்ப வேலைக்கு போறவங்க எப்ப பார்த்தும் நாய் ஊழ விட்டுக்கிட்டே இருக்கும். அது கரெக்டா ஷார்ப் 4 o'clock AM. அதே மாதிரி நான் மறுநாள் என்ன சொல்ல தெரியுமா, எங்க கசின்க்கு அதெல்லாம் அவளை பேச மாட்டாங்க அப்படின்னு. அது ஆக்சுவலி அதுதான் மெயின். எனக்கு மெயின் அந்த நாள் தான் எனக்கு ட்ரெஜடியான நாள் வந்துச்சு. அப்ப 7 மணிக்கு தான் நான் வெளியே ஹால்ல உட்காந்துருந்தேன். என் பிரதர் அவர் எப்பவுமே ஜீன் போற பர்சன். காலையே எழுந்திரிச்சு 7 மணி தான் தாண்டி போனாரு. ஒரு 11 o'clock தாண்டி போனாரு. போயிட்டு மோட்டோ எடுத்துட்டு வெளியாயிட்டாரு. ஸோ அவர் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு 8 o'clock 9 o'clock நைட் தான் வருவாரு. ஸோ நான் அப்புறம் அந்த மாதிரி படுத்திருந்தேன். படுத்திருக்கிற வாசி என்ன ஆச்சுன்னா, அவர் அதே ஷார்ட்ஸ் போட்டு அந்த ரூமுக்கு என்னைய பார்த்துட்டு போனாரு. நான் கண்ணு தோன்றிருக்கேன். என் கசின் பிரதர் நான் சொல்லல ஜிம் போனாருன்னு. அவரு ஆனா ஒரு டைம் ஒரு 5 மணி 6 மணி இருக்கும். அப்ப நான் அப்ப படத்துக்கான என்ன பண்ண முடியல. அது ஆனா எனக்கு தெரியுது. அவர் ரூம்ல பாத்துட்டு போறாரு. இப்படி பாத்துட்டு ஒரு செகண்ட் நின்றுட்டு போறாரு. நான் பாக்குறேன், ஏன் நம்ம ரூம் இப்படி எட்டி பாத்துட்டு போறாரு அப்படின்னு. ஆனா என்னால மூவ் பண்ண முடியல. நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். ஒரு கத்துட்டு அந்த சைட்ல படுத்துட்டு என் கண்ணு மட்டும் தான் அசையுதுன்னு எனக்கு ஃபீல் பண்ணுது. அப்பெல்லாம் சரின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு இருந்துச்சு. நேரம் எங்க அத்தை கிச்சன் பக்கத்துல வச்சு போயிட்டு அண்ணா வந்துட்டாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஒன்னும் இல்ல, நீ போய் ஸ்டோர் ரூம்ல பாரு சப்பாத்தி இருக்கான்னு சொன்னாங்க. நான் ஸ்டோர் ரூம்ல பார்க்க சப்பாத்தி இல்ல. எனக்கு அங்கேயே ஒரு மாதிரியா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, குழப்பம் ஆயிருச்சு. எனக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். எனக்கு நான் பார்த்தேன்னா பாக்கலையா இல்ல அவரு தானே, ஏன்னா நான் பார்த்தது அவரே தான். ஸோ அவர் அந்த வீட்டுக்கு ஒரு 7 8 o'clock வரும்போது நான் அப்படியே நாக்கல்ல உட்காந்துருக்கேன். எனக்கு நர்வஸ் ஆயிருச்சு, வேர்க்குது. நான் ஒரு சொல்றது, என்னாச்சு உனக்கு, என்னாச்சு உனக்கு? நான் சொன்னேன், நான் ஒன்னும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பதான் இருந்துட்டேன். அப்ப நான் அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு நீ உடனே வாங்க அப்படின்ட்டேன்.
அப்போ அப்ப கிட்ட ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு உடம்பு முடியல, காய்ச்சல் வந்துருச்சு, அந்த காய்ச்சல் வந்துருச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன், நீங்க உடனே வாங்கன்னு சொல்லிட்டு அப்ப எங்க அப்பா என்ன செஞ்சுட்டு நேரம் வந்து அவரோட என் மாமாக்கு கால் பண்ணிட்டாரு. இல்லையா வீல் வச்சும் பிரச்சனையா அப்படி, ஏன்னா மாமா தான் வீல் இல்லையா, அவருக்கு தெரியாது இந்த மாதிரி சுச்சுவேஷன்னா. நான் எங்க அத்தை தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்ப எங்க அத்தை போய் கேட்டிருக்காரு. ஏன்னா எங்க அத்தை என் மாமா தான் அவ்வளவு பேசிக்க மாட்டாங்க, கொஞ்சம் கிளாஷா இருந்துச்சுல. சோ அப்பயே வந்து அவர் வந்து இனிஷியேட்டிவ் பண்ணி கேட்டாரு, ஏன் என்னாச்சும் ப்ராப்ளமா, ஏன்னாச்சும் சண்டையா அப்படி. இப்ப இவங்க வந்து தனியா கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் என்ன வச்சுக்கா அப்பா வர சொன்னேன் அப்படின்னு. அப்ப நான் டேரக்டா கேட்டேன், என்னதான் நடக்குது இல்ல நான் கேட்டேன். இல்ல எனக்கு ரொம்ப முடியல, ஏன்னா நம்ம வீட்டுல ஒரு மாதிரி இருக்கும், இங்க இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ணுது, நான் இந்த மாதிரி பார்த்தேன், ஆனா அண்ணன் வீட்டுல இல்ல, தங்கச்சி வேற இந்த மாதிரி பேசுது, என்னதான் நடக்குதுன்னு அப்ப அவங்க சொல்லிட்டாங்க. என்ன நம்ம சொன்னாங்க மாமா எங்க அத்தை சொல்றாங்க, என்ன எங்க அத்தை தான் நான் பேசுறேன். பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். ராகாவில் மர்மதேசம்.